தென்கைலாயம் என போற்றப்படும் வெள்ளியங்கிரி மலை கோயம்புத்தூரில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. இந்த மலை வருடத்தில் 3 மாதங்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும். தற்பொழுது பிப்ரவரி 12ஆம் தேதி 3 மணி அளவில் இருந்து மே இறுதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலை வருக, ஈசனின் அருள் பெறுக. இந்த மலை 7 மலைகளை கடந்து செல்ல வேண்டியதிருக்கும். முதல் மலை வெள்ளை விநாயகர் கோவில், வழுக்குப்பாறை மற்றும் கைதட்டி சுனை அமைந்திருக்கும். பாம்பாட்டி சித்தர் குகை மற்றும் பாம்பாட்டி சுனை. 4 மற்றும் 5வது மலையில் ஒட்டன் சமாதி, 6வது மலையில் ஆண்டி சுனை அமைந்திருக்கும். 7வது மலையில் விநாயகர், அம்மன் மற்றும் சுயம்புலிங்கம் சிவாலயம் இருக்கும். 7வது மலையில் சுயம்புலிங்கமாக நமக்கு சிவன் காட்சியளிக்கிறார். கோயம்புத்தூரில் இருந்து சிறப்பு பஸ்கள் காந்திபுரத்தில் இருந்து வெள்ளி, சனி, ஞாயிறு இயக்கப்படுகிறது. வெள்ளியங்கிரி வருக, ஆண்டவரின் அருளை பெறுக. இந்த மலை ஏறுவதற்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் அனுமதி அளிக்கப்படும் மற்றும் 50 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் அனுமதி அளிக்கப்படும். இம்மலை பயணத்தின் போது பிளாஸ்டிக் பொருட்களை மேலே கொண்டு செல்லக்கூடாது. மேலே கொண்டு செல்லும் பிளாஸ்டிக்கள் தவிர்க்க முடியாத பட்சத்தில் அதை திருப்பி கீழே கொண்டு வந்து விட வேண்டும். பாட்டில்கள் பிளாஸ்டிக்காக இருந்தால் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு ரூபாயானது வசூலிக்கப்படும். மீண்டும் அதை நீங்கள் கீழே தரும் பட்சத்தில் ரூபாய் திருப்பி தரப்படும். மலை ஏறும் பொழுது வனத்துறையினர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அனுப்பப்படுவார். அப்பொழுது பிளாஸ்டிக்குகள் நம்மிடம் இருந்து வாங்கப்பட்டு பேப்பர் மூலியமாக நமது பொருட்களை நாம் அதில் கொண்டு போக வேண்டியதிருக்கும். இரவு நேரங்களில் பயணிக்கும் பொழுது டார்ச் லைட் ஆனது கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கும். குளுக்கோஸ் பவுடர் போன்றவற்றை நாம் எடுத்து செல்லலாம். மலை ஏறுவதற்கு அதிக நேரம் எடுத்து கொள்ளப்படும் என்பதால் ஒருவேளை உணவு கொண்டு செல்வது நல்லது. வெள்ளியங்கிரி வருக, ஈசனருள் பெறுக. அனைத்து நாட்களும் பஸ் வசதி உண்டு. காந்திபுரத்தில் இருந்து வானிலையை பொறுத்து பக்தர்கள் மலையேற அனுமதிப்பார்கள். மழை காலங்களில் பக்தர்களை மேலே அனுமதிக்க மாட்டார்கள். 24 மணி நேரமும் மலையேற அனுமதிப்பார்கள். ஆனால் கீழே மலைப்பகுதி என்பதால் 8 மணி முதல் செக் போஸ்டில் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். அதற்கு முன்பாகவே மாலையில் வந்துவிட வேண்டும். காலையில் 7 மணி அளவில் செக் போஸ்டில் மலைப்பகுதிக்கு செல்ல வழி விடும். மலைப்பாதைகளை முழு வீடியோவாக எங்கள் சிறுவாணி ட்ரிங்கர்ஸ் என்ற சேனலில் பதிவிட்டுள்ளோம். நீங்கள் 7 மலைகளையும் அதன் மூலியமாக காணலாம். நாங்கள் உங்களுக்கு தகவல் எப்பொழுது வேண்டுமானாலும் அளிப்போம். நீங்கள் கமெண்ட் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது 8 கிலோ கொண்டு முதல்ல நான் எங்கிட்ட வரங்க வர வச்சு தின்னுட்டு வந்து